பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்துல சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத டாரோ கார்டு மூலமா நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பைல் நம்பர் 1 பிங்க் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 பிளாக் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 பர்பிள் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல நீங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்ணை மூடி சிவபெருமான மனசுல நினைச்சு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா கிறிஸ்டலுக்கான மெசேஜும் 1 by 1 பார்க்கலாம். உங்களுடைய மெசேஜை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சிவாய நம அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு சிவபெருமான் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு சிவபெருமான் என்ன சொல்ல வராங்கன்னா, பொறுமையா இருங்க. நீங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு செயலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. அதுல சக்சஸ் கிடைக்கணும், அந்த வெற்றியானது நிரந்தரமா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க பொறுமையா இருக்கணும். இப்போ அதுக்கான நேரம் கிடையாது. அதாவது நீங்க சக்சஸ் அடையக்கூடிய வெற்றி அடையறதுக்கான இல்ல நீங்க ஒரு உயர்நிலைக்கு போகிறதுக்கான டைம் இது கிடையாது. இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுக்கான டைம் வரப்போ அது கண்டிப்பா நடந்தே தீரும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். உங்களுக்குரிய காலம் வர வரைக்கும் நீங்க கண்டிப்பா பொறுமையா இருக்கணும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட ஆர்கியூவே பண்ணாதீங்க அப்படின்றாரு. ஏன்னா இது உங்களுக்கான நேரம் இல்லாதனால உங்களை புரிஞ்சுக்காமலும் சில பேர் உங்களை திட்டவும் ஆரம்பிப்பாங்க. ஏதாவது தப்பா பேசுறதுனாலும் கூட சரி, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. சரியான நேரம் வரும்போது அவங்க செஞ்சது தப்பு அப்படின்றத அவங்க உணர்வாங்க. ஸோ இப்போ நீங்க எந்த ஆர்கியூமெண்ட்டும் யார்கிட்டயும் வைக்க வேண்டாம். ஸோ எதுவுமே பொறுமையா நிதானமா விட்டு கொடுத்து போங்க அப்படின்றாரு. அண்ட் என்னதான் இதெல்லாம் உங்களை சுத்தி நடந்தாலும் உங்களுடைய உண்மையான ஒரு செல்ஃப் இருக்கு இல்லையா, உண்மையான தன்மை இருக்கு இல்லையா, அதை எப்பயுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. நீங்க வெகுலியா இருந்தாலும் சரி, ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குற பர்சனா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி கெட்டவங்களா இருந்தாலும், உங்களை சுத்தி ரொம்ப ஏளனமா பேசுறவங்கள இருந்தாலும் பரவாயில்ல, பட் உங்களுடைய ஒரிஜினாலிட்டிய விட்டுறாதீங்க. அதை எப்பயுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. ஸோ அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு பரிசை கொடுக்கும், நல்ல ஒரு அவுட்கம் நிச்சயமா கொடுக்கும். அண்ட் அதுதான் உண்மையான ஒரு தெய்வீக தன்மையான ஒரு அம்சம். சரிங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறதுக்கு எல்லா குவாலிட்டிஸும் அதுல அடங்கும். ஸோ உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை என்னைக்குமே விட்டுறாதீங்க. சிவபெருமான மனசுல நினைச்சுக்கோங்க, அவரை ப்ரே பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, மற்ற எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பைல் நம்பர் 2 உங்களுக்கு சிவபெருமான் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், அதாவது நிறைய அறிவு இருக்கும், நிறைய ஞானம் இருக்கும், ஸ்பிரிச்சுவலா நிறைய எபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இல்ல நீங்க ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க, ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருப்பீங்க, ஒரு லீட் பொசிஷன்ல இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் சமீப காலமா மிஸ்யூஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸாலேயோ நீங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஸோ அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்றாங்க. சரிங்களா? இல்ல உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக உங்களுடைய அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்களை, அந்த பவர்ஸை நீங்க மிஸ்யூஸ் பண்றதா இருந்தாலும் அது கூடவே கூடாது அப்படின்றாரு.
எல்லாத்துக்கும் வந்து நல்லது, அதாவது இப்ப கெட்டதுன்னு நடந்தா ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஒரு லாஸ்ன்னு இருந்தா ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கும். சோ இது வந்து இன்ஃபினிட். சில விஷயங்கள்லாம் பிரபஞ்சத்துல இன்ஃபினிட். ஏற்ற இறக்கங்கள் லைஃப்ல இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இப்ப இறக்கமா இருக்கு, இப்ப கெட்டது நடக்குதா அப்படின்றதுனால உங்க பவர்ஸ நீங்க மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட பொசிஷன்ஸ மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரே மாதிரி நேர்மைக்காக இருங்க. நேர்மையா வந்து இருங்க. அண்ட் சில காலமா கொஞ்ச நாள் நிறைய பேர் நிறைய கோவப்படுவீங்க, அரகண்டா நடந்துப்பீங்க, அடமெண்டா நடந்துப்பீங்க. நீங்க சொல்றது நல்லதாவே இருந்தாலும், உண்மையாவே இருந்தாலும், அது வந்து நான் சொல்றதுதான் சரி, அது நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு அரகண்டா நடந்துப்பீங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது உங்களுக்கு பவர்ஸ் வந்து நீங்க உண்மையா இருக்கிறது, நீங்க உண்மையா சொல்றது, நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. பட் அதுவுமே ஒரு அரகண்டா நீங்க சொல்லும் போது அது உங்களுடைய பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ற மாதிரிதான். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்க பண்ணாதீங்க அப்படின்றாங்க. சோ நல்லது கெட்டது ஒருத்தவங்க நம்மளை எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டோ இல்ல எப்பயுமே நம்ம சொல்றது சரின்னு எடுத்துக்கிட்டோ இருக்க மாட்டாங்க. சில பேர் அது வந்து தப்புன்னு கூட சில சொல்றவங்களே சரின்னு சொல்றவங்களே தப்புன்னு கூட சொல்லலாம். அந்த டைம்ல நீங்க அத வந்து சரின்னு நிலைநாட்டுறதுக்கு மிஸ்யூஸ் எதையும் பண்ணாதீங்க உங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி. சோ அத அப்படியே விட்டீங்கன்னாலே அதுவா வந்து சரியாகிடும். சரிங்களா? சோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து சிவபெருமான் உணர்த்த விரும்புறாரு. சோ டோன்ட் மிஸ்யூஸ் த பவர். உங்களுக்கு இருக்கிற நல்ல வாழ்க்கைய, பணத்தை, சொத்து பத்துகளை, வருமானத்தை, அறிவை, ஞானத்தை எந்த சூழ்நிலையிலையும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். லைஃப்ல உங்களுக்கு எப்பவுமே சிவபெருமான் உங்களை வந்து ஒரு கை கொடுத்து தூக்குறதுக்கு ரெடியா இருப்பாரு, சப்போர்ட் பண்ண. சரிங்களா? சோ இதுதான் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 2, நீங்க உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டீங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பயல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3, உங்களுக்கு சிவபெருமான் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க வந்து ஒரு மாற்றத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாற்றம் உங்களுக்கு லைஃப்ல வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாற்றத்துக்காக சிவபெருமான வழிபட்டுட்டு இருக்கீங்க. சரிங்களா? வேண்டுதல் வச்சிருக்கீங்க, விரதங்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. சிவபெருமான் வந்து அந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஒரு கரெக்டான டைம், டிவைன் டைமிங்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த டிவைன் டைமிங்ல உங்களுக்கான மாற்றங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்றாரு. சரிங்களா? நீங்க வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஏற்ற இறக்கங்கள் அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு ஃபேவரா சில விஷயங்கள் நடக்கலாம், ஃபேவர் இல்லாமலும் நடக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்படிலாம் பண்ணும் போதுதான் உங்களுக்கான மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். சோ இந்த டைம் வந்து இப்போ உங்களுக்கு ப்ரிப்பேரிங் டைம், ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு, ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க எல்லாத்துக்கும் வந்து பிளெக்சிபிளா போறீங்களா, எல்லாத்துக்கும் வந்து ஒரே நிலைத்தன்மையில இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் இந்த டைமிங் போயிட்டு இருக்கு. ஸோ இது நீங்க கரெக்டா செய்யும் போது உங்களுக்கான சேஞ்சஸும் அங்க கரெக்டா நடக்கும். அது அந்த டிவைன் டைமிங்ல வந்து நடக்கும். நீங்க கேட்டீங்க சிவபெருமான் கிட்ட, ஒரு பிரதோஷ தினத்திலேயோ இல்ல ஒரு கோவில்லையோ இல்ல வந்து இந்த சிவ வாக்கியம் அதெல்லாம் வாசிப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைம்லயோ ஒரு மாற்றத்தை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி. சோ அங்க கேட்ட வேண்டுதல்கள் நிச்சயமா நிறைவேறும். ஆனா அதுக்கான டைமிங்ல நிறைவேறும் அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். அது வரைக்கும் நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகுங்க, எல்லாத்துக்கும் வந்து வெல்கம் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்றத, அந்த மாற்றத்துக்கும் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3, உங்களுடைய சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நேர்களே, நம்ம இப்போ வந்து சிவபெருமான் மெசேஜ் பார்த்தாச்சு பிரதோஷத்துக்கு. ஸோ நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை ஓம் நம சிவாயன்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க
அண்ட் பக்தி ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.